இங்க ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருந்தவங்க எல்லாரும் கையில கேஸ் மாஸ்க் வச்சிருக்காங்க. அப்போ அவங்க இருந்த பெட்டிக்குள்ள திடீர்னு பாய்சன் கேஸ் வர ஆரம்பிக்குது. ஆனா அவங்க யாரும் அந்த மாஸ்க போடாம சடனா அவங்க கிட்ட இருந்த ஒரு பறவைய பாக்குறாங்க. அப்போ அந்த பறவை பாய்சன் கேஸ்ல இறந்து போகாம நார்மலா இருக்கிறத பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாரும் இது பாய்சன் கேஸ் இல்லன்னு நிம்மதியா இருக்காங்க. சடனா அவங்க ட்ரெயின் பக்கத்துல இன்னொரு ட்ரெயின் வருது. அதுல இருந்தவங்க எல்லாரும் பாய்சன் கேஸால மூச்சு விட முடியாம அலறி துடிச்சு இறந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து எல்லாரும் பயத்துல நடுங்கி போயிடுறாங்க. ஆக்சுவலா இது ஒரு பயங்கரமான மரண கேம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, அந்த ட்ரெயின்ல மொத்தம் 8 பெட்டிகள் இருக்கும். அதுல 4 பெட்டியில மட்டும்தான் உண்மையான பாய்சன் கேஸ் லீக் ஆகும். அவங்க கிட்ட இருக்கிற மாஸ்க 5 டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதனால அவங்க எல்லாரும் ஒவ்வொரு பெட்டியிலையும் கரெக்டான முடிவை எடுத்தாகணும். ஏதாவது ஒரு பெட்டியில தப்பான முடிவை எடுத்துட்டாங்கன்னா கன்ஃபார்மா டெத் தான். இப்போ எல்லாரும் ஃபர்ஸ்ட் பெட்டிக்குள்ள போறாங்க. அங்க ஒரு கேஸ் லீக் ஆகுது. உடனே எல்லாரும் பயத்துல மாஸ்க தூக்கி போடுறாங்க. ஆனா அந்த குண்டுக்குள்ள இருந்த பறவைக்கு எதுவும் ஆகல. அப்பதான் அவங்க எல்லாருக்கும் மாஸ்க் வீணா ஒரு டைம் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டோம்னு புரியுது. அடுத்ததா 2வது பெட்டி ஓபன் ஆகுது. அதுக்குள்ளயும் கேஸ் லீக் பண்றாங்க. உடனே எல்லாரும் மாஸ்க போடுறாங்க. கூண்டுக்குள்ள இருந்த பறவையை பார்த்தா செத்து போய் கிடக்குது. அப்போ இது உண்மையான பாய்சன் கேஸ்னு புரிஞ்சுக்கிறாங்க. 3வது பெட்டிக்கு போனதும் டாம் அவங்க கிட்ட ஃபேக் கேஸ் லேட்டா தான் வரும், அதனால இது ஃபேக் கேஸ் தான் சொல்றான். அவங்களும் அதை நம்பி மாஸ்க போடாம இருக்காங்க. பார்த்தா அது உண்மையிலேயே ஃபேக் கேஸா தான் இருக்கும். 4வது பெட்டிக்கு போனதும் டாம் அவங்க கிட்ட உண்மையான பாய்சன் கேஸுக்கு நிறைய ஸ்பேஸ் மேல தேவைப்படும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றான். அப்போ அங்க குண்டா இருந்த ஒருத்தன் மத்த எல்லா பெட்டிகள்லயும் எலக்ட்ரிக் டிவைசஸ் அதுக்கு கீழே இருக்குது, அதனால இதுல உண்மையான பாய்சன் கேஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்றான். அதை கேட்ட சில பேர் மாஸ்க போடுறாங்க, சில பேர் மாஸ்க போடல. அடுத்ததா 5வது பெட்டியில உண்மையான பாய்சன் கேஸ லீக் பண்றாங்க. அதுல நிறைய பேர் இறந்தே போயிடுறாங்க. இப்போ அந்த பெட்டி முழுக்க அப்படியே சைலண்ட் ஆகுது. 6வது பெட்டியில இது ஃபேக் கேஸ் தான் டாம் அடிச்சு சொன்னதை கேட்டு ஒருத்தரும் மாஸ்க் போடல. பார்த்தா அது உண்மையிலேயே ஃபேக் கேஸா தான் இருக்கும். அடுத்ததா 7வது பெட்டி வராங்க. அந்த பெட்டியில நிலைமை இன்னும் மோசமாகுது. இன்னும் 2 பாய்சன் கேஸ் பெட்டி மீதி இருக்குது. ஆனா இப்போ எல்லாராலையும் ஒரு டைம் மட்டும்தான் மாஸ்க யூஸ் பண்ண முடியும். அப்பதான் ஜாக் பயந்து போய், நான் இதுவரைக்கும் சொன்னது எல்லாம் சும்மா தான் சொன்னேன், நாம எல்லாரும் லக்ல தான் பழச்சி வந்திருக்கோம்னு சொல்றான். அதை கேட்டதும் எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. அதனால அடுத்ததா வந்த 7வது பெட்டியில எல்லாரும் மாஸ்க போட்டுக்கிறாங்க. பார்த்தா அது ஃபேக் கேஸா இருக்கும். அப்போ அவங்க எல்லாரும் அடுத்ததா லாஸ்ட் பெட்டியில கண்டிப்பா பாய்சன் கேஸா இருக்குதுன்னு புரிஞ்சு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம கதி கலங்கி போய் இருக்காங்க.